Students, good evening to all. Last class கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து மீசோஃபைட்ஸ். மீசோஃபைட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளநில தாவரங்கள். வளநிலம் அதாவது வளமான நிலத்தில் வளரக்கூடிய தாவரங்கள், அதாவது நிலத்தில் வளரக்கூடிய தாவரங்கள், வளநில தாவரங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, the plants which are living in moderate condition. The plants which are living in moderate conditionனா பாருங்க, ப்ராக்கெட்டில் எடுத்துக்கலாம். neither too wet, அதாவது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, not too dry, ரொம்ப வறட்சியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ரொம்ப ஈரமாகவும் இருக்காது, ரொம்ப வறட்சியாகவும் இருக்காது. அப்படி கொஞ்சம் நிலத்தில் வரக்கூடியது தான் மீசோஃபைட்ஸ். அதுதான் மாடரேட் டெம்பரேட். These are common land plants. இங்கே காணக்கூடிய பிளான்ஸ் எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் ஹைபிஸ்கஸ் பிளான்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை ஒன்று கேட்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், ஹெட்டிங் பாருங்கள், மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்னா மார்பாலஜிக்கல்னா புற அமைப்புன்னு பேர். அடாப்டேஷன்னா தகவமைப்பு, புற அமைப்பியல் தகவமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், ரூட் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்டு. ரூட் சிஸ்டம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மீசோஃபைட் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். வித் ரூட் கேப்ஸ் அண்ட் நாட் ரூட் கேர்ஸ். அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரூட் தொகுப்பான நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அது மாதிரி ரூட் கேப்பு மற்றும் ரூட் ஹேர்ஸ் அதோடு சேர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ ரூட்டும் வளர்ச்சி அடையும், ரூட் கேப் அண்ட் ரூட் ஹேர் எல்லாமே நன்கு வளர்ச்சி அடையுன்றாங்க. அடுத்து பாருங்க, ஸ்டெம்ஸ் ஆர் ஜென்ரலி ஏரியல்னா மண்ணுக்கு மேலே இருந்தாலே ஏரியல் தான், காற்றோட்டமான இடத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே மண்ணுக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் ஏரியல்னு பேர். தண்டு வந்து பொதுவாகவே தரைமேல் தண்டு சொல்லலாம், இல்லை மண்ணுக்கு மேலே காணப்படுது. ஸ்டவுட் அண்டு ஹைலி பிராஞ்சடு. ஸ்டவுட் அப்படின்னா தடித்ததுன்னு அர்த்தம். ஸ்டவுட்னா என்னது? தடித்தன்னு பேர். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைலி பிராஞ்சுனா நல்ல கிளைத்து கிடக்கும், நன்கு கிளைத்து கிடக்கும். அப்போ ஸ்டெம்ஸ் ஆர் ஜென்ரலி ஏரியல்னா பொதுவாகவே இந்த மீசோஃபைட் தாவரங்களுடைய தண்டுகள் வந்து தரைக்கு மேல் காணப்படும். ஸ்டவுட்னா தடித்து காணப்படும். ஹைலி பிராஞ்சுனா நிறைய கிளைகள் காணப்படும் அர்த்தம். அடுத்து பாருங்க, லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ்னா பெருசாக இருக்கும், ப்ராட்னானது அகலமாக இருக்கும், தின்னாக இருக்கும், வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வெவ்வேறு ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த ஹெட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. கியூட்டிக்கல் இன் ஏரியல் பார்ட்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏரியல் பார்ட்னா இது ஸ்டெம்பு லீஃப் எல்லாமே ஏரியல் பார்ட் தான். அப்போ இந்த ஏரியல் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக கியூட்டிக்கல் காணப்படும். மாடரேட்லி டெவலப்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கியூட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தரைக்கு மேல் காணப்படக்கூடிய தாவரத்தின் பாகங்களில் மிதமான கியூட்டிக்கல் காணப்படும். மாடரேட் கியூட்டிக்கல் என்னது? மிதமான கியூட்டிக்கல் காணப்படும், அது டெவலப் ஆகிடும் சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, எபிடமிஸ் இஸ் வெல் டெவலப்டு. எபிடமிஸ்னா புறத்தோல். அப்போ இந்த மீசோஃபைட்டுடைய புறத்தோல் வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கு, வெல் டெவலப்டு. அண்டு ஸ்டொமேட்டா ஆர் ஜென்ரலி present and the both to the epidermis. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லீஃபாக இருந்தால் அப்பர் எபிடமிஸ், லோயர் எபிடமிஸ் இருக்கும். ஒரு ஸ்டெம்பாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து புறத்தோல் காணப்படும். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிடமிஸ்லையுமே இலைத்துளைகள் காணப்படும்ன்றான். ஸ்டொமேட்டா வந்து ப்ரெசன்ட் வந்து போத் எபிடமிஸ்னா லோயர் அண்ட் அப்பரில் காணப்படுறாங்க. அடுத்து பாருங்க, மீசோஃபில் இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். இது முக்கியமாக அனலைஸ் பண்ணக்கூடியது. வெல் டிஃப்ரென்ஷியேட்டட்னா மீசோஃபில்னா என்ன? இலையிடை திசு தான் மீசோஃபில். அதாவது அப்பர் கீழே இருக்கக்கூடிய திசு, அதே மாதிரி லோயருக்கு மேலே. அப்போ அப்பருக்கு லோயர் இடைப்பட்ட திசு தான் மீசோஃபில். அதில் என்ன திசு காணப்படும் பார்த்தீங்கன்னா பாலிசேட் அண்டு ஸ்பாஞ்சை பெற முடியுமா? இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாப்பருக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட்டாக தெரியுங்கிறாங்க. நாங்கள் டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, வாஸ்குலர் அண்டு மெக்கானிக்கல் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூவும் மெக்கானிக்கல் டிஷ்யூனா அந்த தாவரத்தை தாங்கக்கூடிய திசு தான் மெக்கானிக்கல் டிஷ்யூன்றது. அது வந்து ஃபேர்லி டெவலப்டு அண்டு வெல் டிஃப்ரெண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும், அதுவும் வேறுபாடு காணலாம்ன்றாங்க. அடுத்த ஹெட்டிங் பாருங்க, ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். அடுத்தது ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
வாழ்வியல் ஃபிசியாலஜி அடாப்டேஷனா வாழ்வியல் தகவமைப்புகள் பேர். ஆல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் நார்மல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வாழ்வியல் நிகழ்வுகளும் இயற்கையாகவே காணப்படும். அனைத்து வாழ்வியல் நிகழ்வுகளும் இயற்கையாகவே காணப்படும். அதுதான் ஆல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆர் நார்மல். டெம்பரரி பார்த்துக்கோங்க. டெம்பரரி பில்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் வென் தேர் இஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டி சொல்கிறாங்க. அதாவது நீர் பற்றாக்குறை ஏற்படுமையானால் அவை வெப்பநிலையில் தற்காலிக வாடல் நிலையை ஏற்படுத்துகின்றன. அதாவது நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் மட்டும்தான் அங்கே வந்து ஏற்பட்டால் மட்டும்தான் அது பாதிப்படைன்னு சொல்கிறாங்க. வெப்பநிலை தற்கால வாடல் நிலை ஏற்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எபிபைட். அடுத்தது எபிபைட்ஸ் பிளான்ஸ். எபிபைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொற்று தாவரங்கள். எபிபைட்னது தொற்று தாவரங்கள். பாருங்கள், எபிபைட்ஸ் ஆர் பிளான்ஸ் விச் க்ரோ ஃபர்ஜ்டு அண்ட் அதர் பிளான்ஸ். இதுதான் முக்கியமானது, ஃபர்ஜ்டு அண்ட் அதர் பிளான்ஸ். இந்த தொற்று தாவரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மற்ற தாவரங்களின் மேல் தான் தொற்றிக்கொண்டு வாழவை. அதாவது சப்போர்ட்டிங் பிளான்ஸ். சப்போர்ட்டிங்கானது ஆதார தாவரங்கள். எபிபைட்ஸ் ஆர் பிளான்ஸ் விச் க்ரோ ஃபர்ஜ்டு அண்ட் அதர் பிளான்ஸ். ஏதாவது ஒரு தாவரத்தில் ஒட்டி கொண்டு வாழும் அது பேர் சப்போர்ட்டிங் பிளான்ஸ். தே யூஸ் த சப்போர்ட்டிங் பிளான்ஸ் ஒன்லி செல்டர் அண்ட் நாட் வாட்டர் ஆர் ஃபுட் சப்ளை. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எபிபைட்ஸ் வந்து ஒரு தாவரில் ஒட்டி கொண்டு வாழும். அது ஒட்டி கொண்டு வாழ்வது இருப்பிடத்துக்காக மட்டும்தான். அதுக்காக அந்த ஒட்டி கொண்ட தாவரத்திலிருந்து வாட்ரு நீர் இது உணவை எடுக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the epipeits epipeits are commonly seen in tropical rainforest. அப்போ எபிபைட் எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா, எபிபைட்ஸ் எங்கே காணப்படுதுன்னா காமன்லி எங்கே காணப்படும்னா ரெயின் ஃபாரஸ்ட் இருக்காங்க. அப்போ இது வந்து வெப்பமண்டல மழைக்காடுகள் தான் காணப்படும். காமன்லி டிராபிக்கல் ரீஜன்னா வெப்பமண்டல மழைக்காடுன்னு பேர். வெப்பமண்டல மழைக்காடுகளில் மட்டும்தான் இது காணப்படும். எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ், லயனா, ஹேங்கிங் மோசஸ் அண்டு மணி பிளான். இதெல்லாம் வந்து 1 மார்க் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க, மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது புற அமைப்பியல் தகவமைப்பு. பாருங்க, இப்போ எபிபைட்டுடைய ரூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்டுனா பார்த்தீங்கன்னா வேர்த்தொப்பு விரிவாக வளர்ச்சி அடையும். வேர்த்தொப்பு எக்ஸ்டென்சிவ்லி அந்த விரிவாக செலவு. திஸ் ரூட்ஸ் ஆர் மேபி 2 டைப்ஸ். அப்போ இது எபிபைட்டில் வந்து 2 டைப் ஆஃப் ரூட் காணப்படுது. தே ஆர் கிளிங்கிங் ரூட் அண்டு ஏரி ரூட். இது ஒரு 1 மார்க் கேட்கலாம். கிளிங்கிங் ரூட் 2 மார்க் கேட்கலாம். அப்போ எபிபைட் பிளான்ட்ஸில் காணப்படக்கூடிய தாவரங்களில் 2 டைப் ஆஃப் ரூட்ஸ் காணப்படுது. ஒன்று கிளிங்கிங் ரூட்ஸ், இன்னொன்று ஏரி ரூட். இப்போ கிளிங்கிங் ரூட்னா என்னன்னு பார்ப்போம். கிளிங்கிங் ரூட்ஸ் த ஃபிக்ஸ் எபிபைட்ஸ் firmly and the surface of the supporting objects. அது என்ன சொன்னால் சப்போர்ட்டிங் பிளான்ட்ஸ்னாலே அந்த இது எபிபைட் வந்து எந்த தாவரத்தில் ஒட்டி வாழுதோ அதை ஒட்டுவதற்கு தாவரங்கள் வந்து மற்ற தாவரத்தில் ஒட்டி வாழ்வதற்கு பயன்படக்கூடிய ரூட்டு தான் கிளிங்கிங் ரூட். பற்றி கொள்வதற்கு அல்லது ஒட்டி வாழ்வதற்கு. அப்போ வந்து கிளிங்கிங் ரூட்னா பற்று வேர்கள் என்று பெயர். ஒரு தாவரத்தில் பற்றி கொண்டிருந்தாலும் அதெல்லாம் பற்று வேர்கள். அடுத்து பார்த்தேன் ஏரியல் ரூட். இன்னொரு ரூட் பாருங்கள், ஏரியல் ரூட் ஆர் கிரீன் கலர்டு. இந்த ஏரியல் ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா ஆர் கிரீன் ரூட்ஸ் விச் மே ஹேங் பாருங்கள் டாவன்ட்ரலி அண்ட் அப்சார்ப் மாய்ச்சர். இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவை கீழ் நோக்கி, அதாவது டவுன் வேர்ல்டுனா கீழ் நோக்கி அது தொங்கிக் கொண்டே இருக்கும். கீழ் நோக்கி சொல்லுவாங்க. இந்த ஏரியல் ரூட் வந்து கிரீன் கலராக இருக்குது. விச் மே ஹேங் டவுன்வர்ட்லி அண்ட் அப்சார்ப் மாய்ச்சர்னா ஈரப்பதத்திலிருந்து ஃப்ரம் த அட்மாஸ்பியர் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்பாஞ்சட் இஸ் கால்டு விலாமன். அவன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியல் ரூட் வந்து கீழே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கோம். அது வளிமண்டலத்திலிருந்து நீர் துளிகளை, அதாவது நீர் துளிகள்னா எடுத்துக்கொள்ளும், ஈரப்பதத்தை உறிஞ்சும். அப்போ ஈரப்பதத்தை உரியுதுன்னா எதன் மூலம் உரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வெலாமன் டிஷ்யூ மூலம் உறிஞ்சிக்கிறோம். அப்போ ஏரியல் ரூட்டில் காணக்கூடிய ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ தான் வெலாமன் டிஷ்யூ. இந்த வெலாமன் டிஷ்யூ மூலமாக அட்மாஸ்பியர்லேருந்து தனக்கு வேண்டிய ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொள்ளுன்றாங்க. அடுத்து பாருங்க,
ஸ்டெம் ஆஃப் சம் எபிபைட், ஸ்டெம் ஆஃப் சம் எபிபைட் சக்குலன், சக்குலன்னா சதைப்பற்றுல. அதாவது என்ன சொல்றாங்க, எபிபைட்லேயே சில எபிபைட்டில் மட்டும் ஸ்டெம் வந்து எப்படின்னா சதைப்பற்றுலதாக காணப்படும். அண்ட் டெவலப்டு சீரோஃபல்ப், சீரோப்னா குமிழ், போலியான குமிழ் அண்ட் டியூபர் காணப்படும். போலியான குமிழ் போன்றோ இல்லை டியூபர் போன்றோ காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஜென்ரலி த லீவ்ஸ் ஆர் லெசர் இன் நம்பர் அண்டு மேபி ஃப்ளஷி அண்டு லெதரி. என்ன சொல்கிறேன்னா, லீவ்ஸ் வந்து குறைவாக தான் காணப்படும், லீவ்ஸ் வந்து குறைவாக காணப்படும் சொல்கிறாங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்க, சில அதாவது பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து பொதுவாக குறைந்த எண்ணிக்கையில் காணப்படுது. அந்த இலைகள் வந்து தடிப்பான தோல் போன்றும் காணப்படும். அதாவது தோல் போன்றது தான் லெதரின்றாங்க. ஃப்ளஷி அண்டு லெதரியாக காணப்படுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மிர்கோஃபில்லி, அடுத்து இல்லை மிர்மிகோஃபில்லின்னா என்னென்னு பாருங்க. மிர்மி இஸ் ஏ காமன் அக்கரன்ஸ் த எபிபைடிக் வெஜிடேஷன் ப்ரிவென்ட் த ப்ரீடியேட்டர்ஸ். அப்போ மிருகப்புலி வந்து பார்த்து காணப்படுதுன்றாங்க. எப்படின்னா, கொன்று தின்னும் உண்ணிகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொற்று தாவர கூட்டங்களில் இந்த மிருகப்புலிகள், அதாவது ஏன் இது வந்து தொட்டி கொண்டு வாழ்ந்தா, தன்னை வேற ஹெர்பிவோட்டிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னொரு தாத்தில் ஒட்டி கொண்டு வாழணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால். இதனுடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். யூஸ்வலி டிஸ்பிரஸ்டு விண்ட் இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒன்று மட்டும் கேட்பாங்க. அப்போ இது எதன் மூலம் பரவுது பார்த்தீங்கன்னா, காற்று மூலம் பரவுது, இன்செக்ட் மூலம் பரவுது, பேர்ட்ஸ் மூலம் பரவுது. அடுத்து பாருங்க, அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன். அடுத்து என்னது அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் சொல்லிச்சுன்னா, மல்டி லேயர், இந்த தாவரங்கள் ஏதாவது இந்த எபிபைட்டில் வந்து மல்டி லேயர்டு எபிபிஸ் காணப்படுது. எபிபிஸ் இஸ் ப்ரெசன்ட் இன்னர் டு த வெலாமென்டிஸ். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த எபிபிஸ் கீழே உள்ளுக்குள்ளே வெலாமென்டிஸ் காணப்படுது. இந்த பாருங்க, ஃபெக்குலியர் எக்ஸோடெரிமிஸ் லேயர் இஸ் ப்ரெசன்ட். ஃபெக்குலியர் எக்ஸோடெரிமிஸ் லேயர் காணப்படுறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பல அடுக்கு புறத்தோல்களில் காணப்படுது, உள்ள வெலாமென்டிஸ் காணப்படுது. அந்த வெலாமென்டிஸ்க்கு அடுத்து ஒரு சிறப்பாக அமைந்த எக்ஸோடெரிமிஸ், அதாவது ஃபெக்குலியர் சிறப்பாக அமைந்த எக்ஸோடெரிமிஸ் லேயர் காணப்படும். இது ஒரு உண்மை கொஸ்டின். ஏன்னா மற்ற தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எபிடெமிஸ் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து எக்ஸோடெரிமிஸ்ன்றது ஒன்று லேயர் காணப்படும். இது கீழே என்ன வெலாமென்ட் கீழே காணப்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பிரசன்ஸ் ஆஃப் திக் கீட்டிக்கல் அண்டு சங்கன் ஸ்டொமேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீராவி போக்கனை வெகுவாக குறைப்பதற்காக கீட்டிகளுக்கு இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்பிரேஷனை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ ரெடியூஸ் பண்ண பயன்படுத்த சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சங்கன் பாருங்க, சங்கன் ஸ்டொமேட்டானா உட்குழி, அதாவது உட்குளிந்த குளிர்ந்து காணப்படக்கூடிய இலைகளை, அதாவது உட்குளிந்த இலைகளின் பேர் காணப்படுன்றாங்க. அது பாருங்க, சக்குலன் எபிபைட்ஸ் கண்டைன் வெல் டெவலப்டு பேரங்கை மசில்ஸ். அந்த உட்குழி விழுந்த பாருங்க, உட்குழி இலைகளில் காணப்படக்கூடிய எபிபைட்டில் வந்து பேரங்கைமா வந்து வெல் டெவலப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பேரங்கைமை வந்து வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா. டயக்ராம் பாருங்கள். டிஎஸ்ஆர் அப்பான் இந்த ஏரியல் ரூட் ஆர்கிட் சோவி வெலாமன் டிஷ்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்கில் இல்லை 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து 5 மார்க் கேட்பாங்க. அதனால் டயக்ராம் நீங்கள் வாய்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்து பார்த்தோம், அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். The special absorption process in water by வெலாமென்டிஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வெலாமென்டிஸ்னு ஒன்று சிறப்பு திசு காணப்படுது, அதை நீரை உறிஞ்சுவதற்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹேலோபைட்ஸ். அடுத்தது ஹேலோபைட்ஸ் சொல்லக்கூடியது பாருங்க. ஹேலோபைட்ஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இங்கே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேலோபைட்ஸ். அப்போ ஹேலோபைட்ஸ்னா ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள் பேர். ஹேலோபைட்ஸ்ன்றது ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள் பேர். பாருங்க, there are special type of halophytic plants. இந்த இதில் காணக்கூடிய தாவரங்கள் எல்லாமே என்னது, ஸ்பெஷல்
டைப் ஆஃப் கேலோபைட்டிக் பிளான்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விச் க்ரோ ஆன் சாயில் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டு. அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உப்பு மிகையான உப்பு காணப்படக்கூடிய நிலப்பயிர் வளரக்கூடியது. உப்பு இது இந்த தாவரங்கள்லாம் வளரக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உப்பு காணப்படுமா. அதனால தான் சொல்கிறாங்க விச் க்ரோ ஆன் சாயில், இது வளரக்கூடிய சாயில் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டு. அதனால தான் தேர் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஹேலோபைட் சொல்கிறாங்க. அப்போ உப்பு நிலங்களில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு பேர் ஹேலோபைட்டு. அதுவும் முக்கியமானது என்னென்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு நீரில் வளர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா, அதனால சொல்கிறாங்க உப்பு நீர். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்காம இருக்கேன். ரைசோஃபோரா சொல்லக்கூடிய தாவரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொனாரேசியா, சோனாரேசியா சொல்லக்கூடிய தாவரம். அண்டு அபிசீனியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேலோபைட்ஸ். இதெல்லாம் ஹேலோபைட்ஸ் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, ஹேலோபைட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த சீ. இந்த ஹேலோபைட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்கு மட்டும் இருக்கணும்ல, கடலுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஹேலோபைட்ஸ் காணப்படுறாங்க. அதாவது கடல் இங்கேருந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்கிட்டு வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னா, அந்த லேண்ட் நம்ம வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிற அந்த மண்ணெல்லாம் அதில் வளரக்கூடிய தாவரங்கள் பேர் தான் இந்த ஹேலோபைட்ஸ். அதான் சொல்கிறேன், ஹேலோபைட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் நியர் த சீ சொல்கிறாங்க. சோர்ஸ் த என்னது எஸ்டாரிஸ், எஸ்டாரிஸ் சோர்ஸ் தான் என்னது எஸ்டாரிஸ். அதாவது இது எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரங்களில், முகத்துவாரங்கள். என்னது சோர்ஸ்னா என்னது, அது வந்து ஓரங்களில் முகத்துவாரம் காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சாயில்ஸ் ஆர் ஃபிசிக்கலி வெட். சாயில்ஸ் வந்து ஃபிசிக்கலின்னு சொன்னாங்க இல்லையா, அது என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் ரீதியாக ஈரத்தன்மை கொண்டிருந்தாலும், இது வந்து இந்த நிலம் வந்து ஈரத்தன்மையாக இருந்தாலும், ஆனால் ஈரத்தன்மையாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா உப்பு நீரை நேரடியாக பயன்படுத்த முடியாது. ட்ரை ஃபிசிக்காலஜி as plants cannot salt water directly require filtration of salt undergoing the physiological process. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தன்மையுடைய தாவரங்கள் உப்பு நீரை வந்து நேரடியாக உறிஞ்ச முடியாது. ஏன் அப்படின்னா, அது உப்பை வடிகட்டுவதற்கு வாழ்வியல் செயல்முறையை பயன்படுத்த வேண்டியது. வாழ்வியல் செயல்முறைகளை பயன்படுத்தி தான் அந்த உப்பை வடிகட்டி தான் அது நீரை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த வெஜிடேஷன் இஸ் நோன் அஸ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த வெஜிடேஷனுக்கு பேர் தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் சதுப்பு நில காடுன்னு சொல்லுவாங்க. த பிளான்ஸ் ஆர் கால்டு மேங்க்ரோவ்ஸ். மேங்க்ரோவ்ஸ் என்னன்னு கேட்பாங்க, 2 மார்க்கில் கேட்கலாம், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன். அடுத்தது மார்பாலஜிக்கல் அடாப்டேஷன்னா பாருங்கள், புற அமைப்பியல் தகவமைப்பு. பாருங்கள், இந்த டெம்பரேட் ஹேலோபைட்ஸ் அப்படின்னு சொன்னால் மித வெப்பமண்டல பகுதியில் காணப்படக்கூடிய ஹெர்பேசியஸ்னா சிறு செடியாக இருக்கும். உப்பு அதாவது ஒவ்வொரு செடி தான், ஆனால் ஹெர்பேசியஸ்னா சிறு செடி அப்படின்றாங்க. அதாவது மிதமான வெப்பமண்டலத்தில் காணப்படக்கூடிய ஹெர்பேசியஸ், பட் த டிராபிக்கல் ஹேலோபைட்ஸ் மோஸ்ட்லி பிஸின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வெப்பமண்டல பயிர் காணப்படக்கூடிய ஒவ்வொரு சதுப்பு நில தாவரங்கள் சிறு செடிகளாகவோ, வெப்பமண்டல பயிர் காணப்படும் தாவரங்கள் பெரும்பாலும் புதர் செடியாக காணப்படும். அதாவது வெப்பமண்டல காணப்படக்கூடிய தாவரங்கள் டெம்பரேட் ஹேலோபைட்ஸ் இல்லையா, அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதர் செடி, அதாவது புதர் செடியாக இருக்கலாம் அல்லது ஹெர்பேசியஸ் சிறு செடியாக இருக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இன் அடிஷன் டு த நார்மல் ரூட்ஸ். இதில் என்ன காணப்படும் பார்த்தீங்கன்னா, அடிஷன் த இயல்பான வேர்களோட கூடுதலாக வேர்கள் காணப்படும். மெனி ஸ்டில் ரூட்ஸ் ஆர் டெவலப்டு சொல்கிறாங்க. ஸ்டில் ரூட் காணப்படும். ஸ்டில் ரூட்னு காணப்படும். அது ஸ்டில் ரூட்னா முட்டு வேர்கள் காணப்படும். இந்த தாவரங்களில் வந்து ஏற்கனவே நார்மலாக ஒரு வேர் காணப்படுது. அதேமாதிரி மெனி ஸ்டில்ட்னா முட்டு வேர்கள். இப்போ இந்த சோளம் பார்த்துப்பீங்க, அந்த சோள நாற்றுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர் இருக்கும். ஆனால் அது வந்து ஒவ்வொரு கண்ணில் வந்து இப்படி முட்டு வேர் இருக்கும். இந்த இப்படி கண்ணில் முட்டு வேர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதான் முட்டு வேர் சொல்லுவாங்க. அதான் ஸ்டில் ரூட் காணப்படும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் ரூட்ஸ் கால்டு நிமட்டோஃபோர்ஸ். சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்னா புவியீர்ப்புக்கு எதிராக சில ரூட்டுகள் உருவாகுது. அந்த ரூட்டுக்கு பேர் நெமட்டோஃபோர் வித் நெமட்டோதோர்ஸ். நெமட்டோஃபோர் மட்டும் கிடையாது, நெமட்டோதோர்ஸும் காணப்படும்ன்றாங்க. நெமட்டோதோர்கள் காணப்படும், அதுக்கு தேவையான அளவு காணப்படும். ஏன் அப்படின்னா கெட் சஃபிஷியன்ட் ஏரியேஷன் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட். எதுக்காகனா காற்றோடுறதுக்காக மண்ணுகளில் வந்து காற்றோட்டம் கிடைக்காதனால அது சில தாவரங்கள் வந்து மேல் நோக்கி சில வேர்களை உருவாக்குது. அதன் மூலமாக காற்றை எடுத்துக்கொண்டு ஏரை எடுத்துக்கொண்டு வாழ்ந்துட்டாங்க.
அதுக்கு தேர் காடு ஃப்ரீத்திங் ரூட்ஸ், அது பேர் வந்து ஃப்ரீத்திங் ரூட்ஸ். சில தாவரங்கள் வந்து மண்ணுக்கடியில் காற்றோட்டம் கிடைக்காதனால மேல் நோக்கி ரூட்டுகளை உருவாக்க அந்த ரூட்டு மூலமாக தனக்கு வேண்டிய காற்றை எடுத்துக்கொள்கிறது. அதுக்கு பேர் ஃப்ரீத்திங் ரூட்னு பேர். எக்ஸாம்பிள் அபிசீனியா தாவரங்கள். இந்த டயக்ராம் பார்த்து தெரியும் இந்த மாதிரி ரூட்டை உபயோகம். அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் திக் கியூட்டிக்கல். இந்த தாவரங்கள் வந்து கியூட்டிக்கல் திக்காக இருக்குது ஆன் த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி. ஏரியல் பார்ட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் உடம்பு பார்த்தீங்கன்னா தாவரத்தினோட தரைக்கு மேல் பயில வந்து தடுத்த கியூட்டிக்கல் பெற்றுள்ளது. அடுத்து பாருங்கள், லீவ்ஸ் ஆர் திக். லீவ்ஸ் வந்து திக்காக இருக்கும். ஏன்டேனா முழுமையானது. சர்க்குலர்னா சதைப்பட்டுள்ளது. அண்டு கிளாஸ் அண்டு க்ளோசி அண்டு க்ளோசி அப்படின்னு சொல்லப்படுது பளபளப்பானவை. சில சிற்றின சம் ஸ்பீசிஸில் வந்து ஏ ஃபில்லஸ், இது ஒரு மாதிரி கொஸ்டின். ஏ ஃபில்லஸ் அப்படின்னு சொன்னால் சிற்றின இலைகள் காணப்படாது. சில சிற்றின இலைகள் காணப்படாது. வித்தவுட் லீவ்ஸ், இது ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ். இதுக்கு பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து விவிப்ரே மேட் ஆஃப் சீடு ஜெர்மினேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ஹேலோபேட்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா விவிப்ரேன்னு சொல்லிச்சுன்னா கனிக்குள் விதை முளைத்தல். கனிக்குள் விவிப்ரேனா கனிக்குள் விதை முளைத்தல்னு பேர். அதான் அந்த கனி விவிப்ரே இருக்குது. வகையான விதை முளைத்தல், அதாவது கனியில் உள்ள பொழுதே விதை முளைப்பது ஒவ்வொரு சதுப்பு நிலத்தாவரங்களில் மட்டுமே காணப்படும். அதாவது கனியாக இருக்கும் பொழுதே அந்த விதை வந்து முளைச்சி காணப்படக்கூடியது ஹேலோபைட்டில் மட்டும்தான் காணப்படும். அதுதான் விவிப்ரேன்றது. இது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஏன்னா மற்ற தாவரங்கள் காணப்படாது. ஆனால் அந்த ஹேலோபைட் தாவரங்களில் கனி இருக்கும். கனிக்குள்ள இருக்கக்கூடிய விதையை வந்து கண்டிப்பாக முளைச்சி அதில் சீட்லிங்ஸ் காணப்படுறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அடுத்த கட்டிங் வந்து அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன். அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் சொல்லப்படுது. அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளமைப்பு தகவல்கள் பார்ப்போம். பாருங்கள், எபிடெர்மல் டிஷ்யூ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து எபிடெர்மல் செல்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் ஹெவி கியூட்டிஸ். ஹெவி கியூட்டிஸ்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக கியூட்டிஸ்னு சொல்கிறாங்க. அதாவது கியூட்டிக்கில் வந்து தடித்து காணப்படலாம், அதாவது ஹெவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அட் ஆல்மோஸ்ட் குவாரிஸ் அண்ட் ஆர் த ஃபில்ட் ஆயில் வித் ஆயில் அண்டு டேனிங்ஸ். அந்த எவிடன்ஸில் என்ன காணப்படும் பார்த்தீங்கன்னா குவார்ஸ் ஃபில்டு வித் ஆயில் காணப்படும். ஆயில் தனிமை காணப்படுது, டேனிங் காணப்படுது. ஆயில் தனிமை அண்டு டேனின், அதாவது பார்த்தீங்கன்னா தண்டில் காணக்கூடிய சதுர வடிவ புறத்தோல். சதுர வடிவம் ஹெவி கியூட்டிஸ்க்கு. குவார்ஸ்னா சதுர வடிவம் காணப்படும் புறத்தோல்னு பேர். அதில் ஆயில் எண்ணெயும் காணப்படும். அதே நேரத்தில் டானின் நிரம்பி காணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துங்க, ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளிரைட்ஸ், அதாவது ஸ்டார் ஸ்க்ளிரைட்ஸ் அண்ட் ஹச் ஷேப்டு ஹெவி திக்கன் ஸ்பிகுலஸ் ஆர் ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் கார்டெக்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்டெம். அது என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா தண்டின் புறணி பயில வலு கொடுக்க நட்சத்திர வடிவ ஸ்க்ளிரைட் காணப்படுறாங்க. அதாவது தண்டுக்கு வலு ஊட்டுவதற்காக நட்சத்திர வடிவ கியூட்டிக்கல் காணப்படும் சொல்கிறாங்க. கியூட்டிக்கல் காணப்படுது. அதே நேரத்தில் ஹச் ஷேப்ல இருந்து ஹச் வடிவ தடித்த அடர்த்தியான கியூட்டிக்கல் காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, லீவ்ஸ் மேபி பாருங்க டார்சி வெண்டல் அண்ட் ஐசோ டார்சி வெண்டல் சால்ட் அண்ட் செக்ரேட்டிங் கிளான்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபக்க இலைகளாகவோ அல்லது சமபக்க இலைகளாக இருப்பவர்கள் உப்பு சுரப்பிலும் பெற்றுள்ளன. அதாவது இலைகள் வந்து இருபக்க இலைகளாகவோ அல்லது சமபக்க இலைகளாகவோ இருக்கும். ஆனால் உப்பு சுரப்பி காணப்படுறாங்க. அடுத்து பாருங்க, ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் சம் பிளான்ஸ். சில பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவ்வூடு பரவல் அழுத்தத்தை கொண்டுள்ளன. அதேமாதிரி சீட்ஸ் ஜெர்மினேட் இன் த ஃப்ரூட்ஸ் அண்ட் மதர் பிளான்ட் இட் செல்ஃப். விவிப்ரே, அதாவது சீட்ஸ் ஜெர்மினேட்னா விதை முளைத்தல் வந்து இன் ஃப்ரூட்ஸ்களை முளைக்குது. அது எங்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தாய் தாரத்தில் இருக்கும் பொழுதே அப்படியே கனிக்குள்ளே வந்து விதைகள் வந்து முளைக்க சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.